வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரீசனிங் டாபிக் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா அனலாக் அண்ட் கிளாசிஃபிகேஷன். அனலாக் அண்ட் கிளாசிஃபிகேஷன்ல மொத்தம் 3 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா நம்பர் அனலாக். நம்பர் பேஸ் பண்ணி வரது தான் நம்பர் அனலாக்னு சொல்லுவாங்க. தென் அடுத்த டைப் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்பபெட் அனலாக். ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸை பேஸ் பண்ணி வரத ஆல்பபெட் அனலாக்னு சொல்லுவாங்க. தென் லாஸ்ட் ஒன்று வந்து ஃபிகரேட்டிவ் அனலாக். ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி வரத வந்து ஃபிகரேட்டிவ் அனலாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சம் போகலாம். ஸோ எல் இன்டூ எம்மோட ஆன்சர் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 இன்டூ 13 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளோட கொஸ்டின் என்னது யூ இன்டூ டபிள்யூட ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதோட லாஜிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எல்லோட ஆல்பபெட்டோட நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 12, எம்மோடது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 13. ஸோ அப்போ யூவோடது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 21, டபிள்யூவோடது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23. ஸோ 21 இன்டூ 23 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். தென் அடுத்த கொஸ்டின் ஏ ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எஃபோட ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஏவோட நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1, எஃபோடது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி 6. தென் அடுத்த கொஸ்டின் சில்க் வார்ம் சில்க். சில்க் வார்ம்ல இருந்து சில்க் கிடைக்குங்களா? அப்போ ஸ்னேக்ல இருந்து என்ன கிடைக்கும்? பாய்சன் கிடைக்குங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி பாய்சன். தென் அடுத்த கொஸ்டின் 212ல இருந்து 436 சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ 560ல இருந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதோட ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதோட லாஜிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 436 மைனஸ் 212 என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 224. ஸோ இந்த 212ஓட 224 பிளஸ் பண்ணி 436 கொடுத்துருக்காங்க. அப்போ 560ஓட 224 நம்ம பிளஸ் பண்ணோம் அப்படின்னா 784ங்களா? ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 784. தென் அடுத்த கொஸ்டின் பிஎஸ்டிய 01ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்பிஆரோடது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பியோட நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 16, தென் எஸ்ஸோடது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 19, தென் டியோடது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 20. இதை நம்ம மூணையுமே நம்ம பிளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 55. இந்த 2 டிஜிட்டை வந்து சிங்கிள் டிஜிட்டா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 + 5 என்னது 10ங்களா? அடுத்தது அகெயின் வந்து அந்த 2 டிஜிட் நம்பரை சிங்கிள் டிஜிட்டா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 1 + 0 என்னது 1ங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 01ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்பிஆரோட லாஜிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஆல்பபெட்டிக்கல் நம்பர் என்னது 14ங்களா? பியோடது 16, தென் ஆரோடது 18. 14 + 16 + 18 என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 48. 4 + 8 என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 12, தென் அகெயின் 1 + 2 என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3. இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ 3. தென் அடுத்தது டி ஏ ஆர் ஏ ஏ டி இ ஆர்ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆர் இ இ கேவோட ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட லாஜிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டரையும் செகண்ட் லெட்டரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, தென் தேர்ட் லெட்டரையும் ஃபோர்த் லெட்டரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளோட கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் லெட்டர் இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இ ஆர் கே இங்கிற ஆன்சர் கிடைக்குங்களா? ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி இ ஆர் கே இ. தென் அடுத்த கொஸ்டின் டிஎன்ஜிபி 2141716, தென் எல்பிடிடி. இதோட லாஜிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல டியோட நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 20ங்களா? 20 ஆல்பபெட்டிக்கல் நம்பர். தென் என்னோடது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 14, தென் ஜியோடது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7, பியோடது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 16. ஆல்பபெட்டிக்கல் நம்பரோட ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸோட நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லோடது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 12ங்களா? பியோடது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 16, டியோடது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4, தென் டியோடது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 20ங்களா? ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா 12, 16, 4, 20. ஆப்ஷன் டி. தென் அடுத்த கொஸ்டின் 432 = 24. அப்போ 735ஓட லாஜிக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இங்க கொடுத்துருக்க நம்பரை நம்பர்ஸ்குள்ளே இன்டூ பண்ணியிருக்காங்க. இப்போ 432வை நம்பர்ஸ்குள்ளே இன்டூ பண்ணோம் அப்படின்னா 4 × 3 × 2, 12 × 2 என்னது 24ங்களா? அப்போ 735வை 7 × 3 × 5. ஸோ 7 3s are 21. 21 × 5 என்னது 105ங்களா? ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ 105. தென் அடுத்த கொஸ்டின் ஃப்ளோ ரிவர். ஸ்டேக்னன்ட்டோட ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரிவர்ல வாட்டர் ஃப்ளோ ஆகுங்களா?
அப்போ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எங்க வந்து தண்ணி தேங்கி நிக்கும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பூல்ல தான் வந்து தண்ணி வந்து தேங்கி நிக்கும். சோ இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி பூல். தென் அடுத்த கொஸ்டின் 63 9ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க என்ன நம்பர் வந்தா இங்க வந்து 14 கரெக்டா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட லாஜிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொடுத்திருக்க 2 டிஜிட் நம்பரை பிளஸ் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைட்ல இருக்க ஆன்சர் கிடைச்சிருக்கு. 6 + 3 என்னது 9ங்களா. அப்போ ஆப்ஷன்ல எந்த ரெண்டு நம்பரை பிளஸ் பண்ணோம் அப்படின்னா 14 வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 6 + 8 என்னது 14ங்களா. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ 68. தென் அடுத்த கொஸ்டின் 196 = கொஸ்டின் மார்க் 563 = 7. இதோட லாஜிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொடுத்திருக்க நம்பரை நம்பர்ஸ்குள்ளே பிளஸ் பண்ணி அதை வந்து 2ஆல டிவைட் பண்ணிருக்காங்க. அப்போ 5 + 6 + 3 என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 14ங்களா. 14 / 2 என்னது 7ங்களா. அப்போ 196 1 + 9 + 6 என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 16ங்களா. 16 / 2 என்னது 8ங்களா. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் 4 6. சாரி ஆப்ஷன் 4 8. தென் அடுத்தது 16 32 42 84 தென் 15 13 கொஸ்டின் மார்க். இதோட லாஜிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை வந்து டபுள் பண்ணிருக்காங்க. இப்போ 16 டபுள் பண்ணோம் அப்படின்னா 32ங்களா. 42 டபுள் பண்ணோம் அப்படின்னா 84ங்களா. 15 டபுள் பண்ணோம் அப்படின்னா 13ங்களா. அப்ப கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை டபுள் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் நம்பர் வர மாதிரி பார்க்கணும். அப்போ 32 டபுள் பண்ணோம் அப்படின்னா 64. இங்க 64க்கு பதிலா 48 இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேன்சலுங்களா. அடுத்தது 36 டபுள் பண்ணோம் அப்படின்னா 72. 36 72 இங்க 36 78 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப செகண்ட் ஒன்னு கேன்சல். தென் அடுத்தது 35 டபுள் பண்ணோம் அப்படின்னா 70. 35 70 தான் நம்மளோட ஆன்சர். இங்க வந்து 35 72 ன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா 34 டபுள் பண்ணோம் அப்படின்னா 68. சோ ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்கு. இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் 4. தென் அடுத்த கொஸ்டின் 52 = 2700. அப்போ 62 = கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. இப்போ இதோட லாஜிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ 52 வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும். 52 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2504 தென் 20 2704ங்களா. இந்த 2704ஓட -4 பண்ணிருக்காங்க. -4 பண்ணோம் அப்படின்னா 2700ங்களா. அதே மாதிரி இப்போ 62ஓட ஸ்கொயர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 04 24 3844ங்களா. இந்த 3844ஓட -4 பண்ணோம் அப்படின்னா 3840ங்களா. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3840. இந்த டாபிக்ல இருந்து 3 சம் ஹோம்ஒர்க் தரேன். அந்த சம்மோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களோட செகண்ட் கொஸ்டின், தென் உங்களோட லாஸ்ட் கொஸ்டின். Thank you.